வெல்கம் டு கஞ்சார் மேக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்டுக்கான அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ் அப்படிங்கிற சாப்டரில் எக்ஸசைஸ் 6.3ல் 6th கொஷின்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 6th கொஷின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபைண்ட் த மேக்ஸிமம் ப்ராஃபிட் தட் எ கம்பெனி கேன் மேக் இஃப் த ப்ராஃபிட் ஃபங்க்ஷன் இஸ் கிவன் பை. அதாவது ப்ராஃபிட்டை வந்து இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்காங்க. அது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா பி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன கேட்டிருக்காங்கன்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் அப்படின்னாவே கண்டிப்பாக நம்ம வந்து மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், மேக்ஸிமம் ஆர் மினிமம் அந்த பாயிண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு பி ஆஃப் எக்ஸ்லேருந்து பி டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ். ஸோ 41 டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்க 0, 72 எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் 1, 18 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயரோட டிஃப்ரென்சியேஷன் வந்து 2x. இப்போ -72 மைனஸ் 36x இதுதான் வந்து பி டேஷ் ஆஃப் எக்ஸ். ஓகே, ஸோ இதையும் நம்ம வந்து இன்னும் சிம்பிளிஃபைடாக எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தா 12 வந்து காமனாக வெளியில் எடுத்துடலாம். -12 வந்து நம்ம ஃபுல்லாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே வந்து 6 இருக்கும், ப்ளஸ் இங்கே வந்து 3x இருக்கும். ஓகே, இல்லை இப்படியும் வச்சும் நம்ம வந்து அடுத்து கண்டினியூ பண்ணலாம். அடுத்து என்ன பண்ணுவோம், பி டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டு மினிமா கிடைக்குதா இல்லை மேக்ஸிமா கிடைக்குதான்னு சொல்லி செக் பண்ணுவோம். ஓகே, அதாவது கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ -12 இன்ட்டு 6 + 3x ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு இந்த -12 இங்கே வந்துருச்சுனாக்கா டிவிஷன் வரும்போது 0 ஆகிடும். இப்போ ரிமைனிங் இதுலேருந்து 3x ஈக்குவல் டு -6 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். x ஈக்குவல் டு -6/3. இப்போ x ஈக்குவல் டு -2 இதுதான் வந்து நம்மளோட கிரிட்டிக்கல் பாயிண்ட்டாக கிடைக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன செக் பண்ணணும், இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுக்கு பி டபுள் டேஷோட வேல்யூ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ பி டேஷ் ஆஃப் எக்ஸ் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சோம் இல்லையா. பி டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து -72 -36xன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதுலேருந்து பி டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன வரும், 0 -36. எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் வந்து 1. அப்போது பி டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன கிடைக்குதுன்னா -36 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. இதில் இந்த பாயிண்ட் இருக்குல்லையா, கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுக்கு என்ன வரும், இங்கே எக்ஸே இல்லை. ஸோ இங்கே நீங்கள் எக்ஸுக்கு எந்த வேல்யூ கொடுத்தாலும் சேம் -36 தான் நமக்கு கிடைக்கும். -36 அப்படிங்கிறது நமக்கு <0. ஓகே, ஸோ நம்மளோட செகண்ட் டெரிவேட்டிவ் வந்து இந்த கிரிட்டிக்கல் பாயிண்டில் <0 இருக்குது. <0 இருந்தால் கண்டிப்பாக நமக்கு கிடைச்ச இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமாவாக தான் இருக்கும். இப்போ லோக்கல் மேக்ஸிமா ஈக்குவல் டு -2. அப்போ இது வந்து மேக்ஸிமாவாக இருந்தால் -2ங்கிற வேல்யூவில் நமக்கு கிடைக்குது இல்லையா ஒரு வேல்யூ, ஃபங்க்ஷன் வேல்யூ, அது வந்து கண்டிப்பாக மேக்ஸிமம் வேல்யூவாக தான் இருக்கும். அப்போது ஸோ மேக்ஸிமம் வேல்யூ அப்படிங்கிறது எது, பி ஆஃப் எக்ஸில் இந்த எக்ஸ் ஈக்குவல் டு -2ன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பி ஆஃப் எக்ஸை எடுத்து எழுதியாச்சு, எக்ஸ் ஈக்குவல் டு -2 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். திஸ் இஸ் ஈக்குவல் டு 41 -72 இன்ட்டு -2 -18 இன்ட்டு -2 the whole square. இதை சிம்பிளிஃபை பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 2 2s are 4, 7 2s are 14, -18 இன்ட்டு -2 the whole squareம் 4 தான் வரும். 41 + 144 minus 8 4s are 32, balance 3, 1 4 is 4 + 3 7. இது அப்படியே நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். 144ம் 41ம் 144 41 ஆட் பண்ணால் 5 8 1. இதுலேருந்து 72வை மைனஸ் பண்ணணும், 3 1 1. இப்போது 113 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிது. ஸோ இது வந்து நமக்கு என்னது மேக்ஸிமம் வேல்யூவா. ஸோ இங்கே நம்ம வந்து மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னு எழுதாமல் இங்கே நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால இதை வந்து நம்ம மேக்ஸிமம் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி எழுதிடுறோம். பட் மெத்தட் வந்து ஒன்று தான்.
இதே மாதிரி தான் ஒரு ஃபங்க்ஷனை வந்து நமக்கு என்ன கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு அதுலேருந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட்டு இல்லை மினிமம் ப்ராஃபிட் இப்படி எப்படி கேட்டாலும் சரி, நம்ம எப்படி வந்து ஒரு மேக்ஸிமம் வேல்யூ ஒரு மினிமம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், அதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி அந்த ஃபங்க்ஷனுக்கு கண்டுபிடிக்க வேண்டியது தான். இதோட 6th கொஷின் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம 7th கொஷின் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.